பிரைஸ் தி லார்ட். இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ள வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அதிகாரியமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானுடைய குமார்த்திகளில் நீ குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டுவேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாயிருக்கிற கர்த்தரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி உன் கையை என் தொடையின்கள் வை என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் வயது சென்ற பொழுது தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆபிரகாம் முடிவு செய்து தன் வீட்டிலே வேலைக்காரனாக இருக்கிற எலியேசரை கூப்பிட்டு, நீ எங்கும் போகக்கூடாது, என் இனத்தார் அண்டைக்கு போ, என் ஜனத்தார் அண்டைக்கு போ என்று சொல்லி அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமை தெய்வ பிள்ளைகளே, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும். இங்கே ஆபிரகாம் ஆவிக்குரிய ரீதியிலே இந்த இடத்திலே நாம் வசனத்தை தியானிக்க வேண்டும். சொந்த ஜனம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை சொல்லுகிறார். சொந்த குடும்பம் என்பது ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை சொல்லுகிறார். ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை சரியான நேரத்திலே முடிக்க கடனாளியாய் இருக்கிறோம். அதனதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்வார் என்று நாம் கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தால் நடக்காது. ஆபிரகாம் ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷன், தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற தேவ மனுஷன். ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற தேவ மனுஷன், கர்த்தரோடு இடைபடுகிற ஒரு தேவ மனுஷன். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியும் கூட. இத்தனை அடையாளங்களை பெற்ற ஆபிரகாம் தன் கடமையிலே தவறாமல் இருக்கிறார். தன் வயதான காலம் வரும் பொழுது தன் பிள்ளைகளை தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இனத்தாரிடத்தை அனுப்புகிறான். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கவலை இல்லை, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார் தான். அதே நேரத்திலே நாம் கடமையில தவறக்கூடாது. சரியான நேரத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்யணும். பெண்களை பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும், அதுக்கு வேண்டி எல்லாவற்றையும் சேகரித்து வைக்கணும். சரியாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் திருமண காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் பெற்றோர்களுக்கு, ஆவிக்குரிய பெற்றோர்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் ஆவிக்கு ரீதியாய் பார்த்தால் ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை விவாகம் பண்ணக்கூடாது, ரட்சிக்கப்படாத ஒரு மாப்பிள்ளை விவாகம் பண்ணக்கூடாது. இதுதான் ஆபிரகாம் என் ஜனத்தாரிடத்துக்கு போ, என் இனத்தாரிடத்துக்கு போன்னு சொன்னார். இன்றைக்கு அதை வித்தியாசமாய் திருத்தி ஆபிரகாமும் அந்த காலத்திலே ஜாதி பார்த்தார் என்று சொல்லி வசனத்தை திருத்தி விடுகிறார்கள். அருமை தெய்வ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பாய் என்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வாகம் பண்ணு, ரட்சிக்கப்பட்ட ஒரு குமாரனை தேடு. மாம்சத்தின்படி வேறு விதமாக வேறு சிந்தையில் இருப்பாயானால் இதனாலுடைய நஷ்டம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே சரியான நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் என்று ஆபிரகாம் மூலமாக இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு இடைப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை சரியாய் செயல்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.